தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வசனங்கள் 15 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று திருவருகை காலம் 1ஆம் வாரம் டிசம்பர் 4ஆம் தேதி 2023ஆம் வருடம் திங்கட்கிழமை. இன்றைய நற்செய்தியில் பாருங்கள், நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான பவர்ஸ்லாம் கொடுக்குறாரு. ஓகேங்களா? என்ன சொல்கிறாரு பாருங்கள். அதுவும் இல்லாமல் நீங்கள் நினைக்கலாம், மற்ற மதத்தவர்கள்லாம் எப்படி மோட்சத்துக்கு போவாங்களாம் நினைக்கலாம். அதுக்குரிய பதில் இங்கே கொடுக்குறாரு பாருங்கள். என்ன சொல்கிறாரு? உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள். எல்லாருக்குமே நற்செய்தி ஆண்டு சொல்லுங்கள். அதில் நீங்கள் சொல்கிறத கேட்டு நம்பிக்கை வச்சு திருமுழுக்கு வாங்கிட்டாங்கன்னா அவங்க மோட்சத்துக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்பிக்கை இல்லாமல் இருந்தாங்கன்னா என்ன ஆகுமா? தண்டனை தீர்ப்பு தான் அப்படின்ட்டார். ஸோ யாரெல்லாம் திருமுழுக்கு பெற்றிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் என்ன ஆகும்? மோட்சத்துக்கு போக முடியும், இல்லைன்னா போக முடியாது அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. ஸோ நம்மளாம் பேர் பெற்றோர், ஏன்னா நம்மளாம் திருமுழுக்கு வாங்கிட்டோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், என்னென்ன சொல்கிறாரு பாருங்கள். பல அரும் அடையாளங்கள் செய்யப்படுவோம். சரிங்களா? என்னென்ன பண்ணலாம்? பேய் ஓட்டுறது, நோயை குணப்படுத்துறது, பாம்பை கையில் பிடிச்சாலும் ஒன்றும் ஆகாது, புதிய மொழிகளை பேசுகிறது, அதே மாதிரி விஷமே குடித்தாலும் நமக்கு எதுவும் ஆகாது, எந்த தீங்கும் நடக்காது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் வரம் கொடுக்குறாரு. ஓகேங்களா? ஸோ நாம் எல்லோரும் என்ன பண்ணணும்? ஏசப்பாவை நம்பி திருமுழுக்கு பெற்றாலே போதும், நம்மளால் என்னென்ன பண்ண முடியும்னு சொல்கிறார் ஏசப்பா. பாருங்கள், இவ்வளவு அருமடையாளர்கள் நம்மளால் செய்ய முடியும்னு சொல்லிட்டாரு. ஓகேங்களா? சரி, நம்ம எல்லோரும் திருமுழுக்கு வாங்கிட்டோம். நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியுதா என்ன? நம்ம தொட்டா நோய் ஏதாவது குணமாகுதா? இல்லை பேயை ஓட்ட முடியுதா? இல்லை புதிய பாஷைகள் ஏதாவது பேச முடியுதா? இல்லை அருமடையாளர்கள் ஏதாவது செய்ய முடியுதா? முடியல. ஏன்? நம்மளோட நம்பிக்கை இன்னும் ஆழமாகலை. ஸோ எப்படியோ தப்பி தவறி கிறிஸ்தவராக மாறிட்டோம். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்? இன்னும் நம்பிக்கை வைத்து கடவுளோட போற்றி புகழ்ந்து துதிச்சிக்கிட்டே இருந்தோம். கடவுள்கிட்ட வேண்டுதல் பண்ணிகிட்டு இருந்தோம்னா என்ன நடக்கும்? நமக்கும் தூய ஆவியானவர் இறங்கி வந்தார்னா நம்மளாலேயும் பற்பல அற்புதங்களை செய்ய முடியும். சரிங்களா? ஸோ நீங்களும் நானும் என்ன பண்ணோம்? தூய ஆவியானவர்கிட்ட பயங்கரமாக வேண்டி நாமும் இந்த அருமடையாளங்களை செய்ய தயாராகுவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் இரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.